அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று சமூக நீதி போராளி ராமசாமி படையாச்சியாரின் 107வது பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றோம். ராமசாமி படையாச்சியார் அவர்கள் வாழுகின்ற காலத்தில் சமூக நீதிக்காக பல போராட்டங்களை நடத்தினார். ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று பல வகை சார்ந்த போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி, அதிலும் குறிப்பிட்ட மிக மிக பின்தங்கிய வன்னியர் சமுதாயம் கல்வி பெற வேண்டும், வேலைவாய்ப்பில் இடம்பெற வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக போராடியவர். ஆனால் இன்று ராமசாமி படையாச்சியார் அவர்கள் என்னென்ன நினைத்தாரோ அதற்கு நேர் எதிராக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ராமசாமி படையாச்சியார் சிலைக்கு இன்று முதலமைச்சர் மாலையிட்டிருக்கின்றார். இது மரியாதை செலுத்தியது நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் ராமசாமி படையாச்சியார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே போராடியதற்கு அர்த்தம் இருக்க வேண்டும். வன்னியர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வேண்டும் என நீண்டகால கோரிக்கை. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி அதை பெற்று நீதிமன்றம் அதை ரத்து செய்தது. உச்சநீதிமன்றம் ரத்து செய்த பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி தனியாக நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 2.5 ஆண்டுகள் ஆகியும் தமிழக திமுக அரசு இதற்கு எதுவும் செய்யவில்லை. இப்பொழுது 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சரை 3 முறை சந்தித்து, நாங்கள் 3 முறை சந்தித்து பல முறை அழுத்தம் கொடுத்த பிறகு இன்று முதலமைச்சர் எங்களிடம் இல்லை, அது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நாங்கள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர். இது ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே எந்த வரியிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பிறகு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்லவில்லை. தரவுகளை சேகரிங்கள், தரவுகள் இருக்கு, அதை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று. அதாவது எம்பிசியில் இன்று தமிழ்நாட்டில் எம்பிசியில் 115 சமுதாயங்கள் இருக்கிறது. இந்த 115 சமுதாயங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 20.7 விழுக்காடு. 115 சமுதாயங்கள். அந்த 115 சமுதாயங்களில் 114 சமுதாயங்கள் தமிழ்நாடு மக்கள் தொகையில் 6.7 விழுக்காடு. அந்த 115 சமுதாயத்தில் ஒரே ஒரு சமுதாயம் தமிழ்நாடு மக்கள் தொகையில் 14.1%. ஆனால் இன்று கல்வியிலோ வேலைவாய்ப்பிலோ எம்பிசியில் பங்களிப்பு, அந்த ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயத்தில் கிடைக்கின்ற பங்களிப்பு வெறும் 25, 100 இடங்களில் 25 இடங்கள் தான் வன்னியர்களுக்கு செல்கிறது. ஆனால் மக்கள் தொகையில் 14.1%. ஆனால் 6.7% உள்ள சமுதாயங்கள் 100 இடத்திலே 75 இடத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். போராடி உயிர்களை இழந்து, ஒரே நாளில் 21 உயிர்களை இழந்து இடஒதுக்கீடை பெற்றது மருத்துவர் ஐயா அவர்கள். யாருக்கும் பாதகம் இல்லாத ஒரு
ஒரு பங்களிப்பை உண்டாக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். அதற்கு தரவுகள் இருக்கிறது. ஆனால் முதலமைச்சருக்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க மனது கிடையாது. ஏதோ அடையாள அரசியல் செய்து இது போன்ற மாலை அணிவித்து மணிமண்டபம் கட்டுவோம் என்றெல்லாம் சொல்வது போதாது. சமுதாயம் என்று பாதாளத்தில் இருக்கிறது. மிக மோசமான நிலை இருக்கிறது. கூலி தொழிலாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சாலைகள் போடுகிறார்கள், கல் உடைக்கின்றார்கள், கொத்தனார் வேலை செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னிய சமுதாயம். இதற்கு சமூக நீதி பேசுகின்ற திமுக சமுதாயத்திற்கு ஒதுக்கீடு கொடுங்கள், இடஒதுக்கீடு கொடுங்கள், நியாயமாக கொடுங்கள். அதுதான் கேட்கிறோம். மற்ற யாருக்கும் கொடுக்க வேண்டாம் சொல்ல, நியாயப்படுத்தி கொடுங்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு பேராபத்து வந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அதற்குள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றால் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்வார்கள். மாற்று கருத்தே இருக்காது. அதை முதலமைச்சருக்கும் தெரியும். ஆனால் தெரிந்தும் வேண்டுமென்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சட்டமன்றத்திலும் வெளியிலும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இது கண்டிக்கத்தக்கது. பீகாரிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விட்டார்கள். அங்கே எந்த தடையும் இல்லை. உயர்நீதிமன்றம், பீகார் உயர்நீதிமன்றம் தடை செய்யவில்லை, உச்சநீதிமன்றம் தடை செய்யவில்லை. கர்நாடகா எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட் அத்தனை மாநிலங்களும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாடுக்கு மட்டும் உரிமை இல்ல, எங்களுக்கு இல்லைன்னு சொல்றதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஏமாற்று வேலை, பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர். கண்டிக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதற்கு நிச்சயமாக அத்துணை கட்சிகளும் அத்தனை அமைப்புகளும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். சந்தித்து ஆதரவு திரட்ட இருக்கின்றோம். இதற்கு வேற வழியே கிடையாது, நடத்தியே ஆக வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்ப இல்ல, இப்ப எதுவும் நன்றி.